கம்பேக்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு கம்பேக் தான் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா சாரோட கம்பேக்காக இருக்க போகுதுன்னு சொல்கிறேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட அடுத்தடுத்த லைனப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து எக்ஸைட் பண்ணுற மாதிரி ஒரு லைனப்பாக தான் வச்சிருக்காரு. ஏன்னா கங்குவா அப்படிங்கிற ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிதும் எதிர்பார்த்த ஒரு படம். அந்த படம் வந்து பெருசாக ஹிட் ஆகும்னு நினைச்சாரு. பட் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக போகலை. பட் அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவரோட லைனப் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே பெருசாக நம்பலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லைனப் தான் வச்சிருக்காரு. ஸோ சூர்யா 44 வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோ அப்படிங்கிற ஒரு படம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன் அண்ட் சூர்யா சாரோட ஆக்டிங் அப்படிங்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டேக் ஃபைட் சீக்வன்ஸ் இருக்காங்க கிட்டத்தட்ட 14 நிமிஷம். அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற காசுலாம் ஒர்த் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கார்த்திக் சுப்ராஜோட சாரோட வந்து அவரோட டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த படத்து மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஒரு உண்மையான விஷயம். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா 45 இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்ஜே பாலாஜி சார் தான் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் பண்ணுறாரு. அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா சார் லீட் பண்ணுறாங்க. த்ரிஷா மேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் லீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த படம் அப்படிங்கிறது ஒரு டிவோஷனல் கோட் ட்ராமா மூவி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான அப்டேட்டே நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. பட் இந்த படத்தில் ஒரு காமெடி எலமெண்ட்ஸ் வந்து சூர்யா சார் சைட்லேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா சூர்யா சார் காமெடி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. பட் இந்த காமெடி மூவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து எக்ஸைட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். ஸோ இதற்கு அடுத்து வர போகிற 2 அப்டேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. ஸோ சூர்யா 46 வந்து பார்த்தீங்கன்னா பசில் ஜோசப் தான் வந்து பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பசில் ஜோசப் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னல் முரணி அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹீரோ மூவி வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டேரக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூர்யா சார் வச்சு படம் பண்ண போகிறார் அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த சூர்யா 46 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது சூப்பர் ஹீரோ மூவியாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா 47 ஸோ சூர்யா 47 தான் வந்து பார்த்தீங்கன்னா அமல் நீரட் வந்து பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க. அமல் நீரட் வந்து பார்த்தீங்கன்னா பரதன் அப்படிங்கிற ஒரு படமும் அதே வந்து பீஷ்மா பர்வம் அப்படிங்கிற ஒரு படம்லாம் வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இந்த 2 படத்தோட டேரக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அமல் நீரட். அவர் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் ஒரு டாப் டேரக்டர். அவர் ஆல்ரெடி இந்த 2 படம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட் சொல்லுவேன். ஏன்னா பீஷ்மா பருவத்தில் மம்முட்டி சாரோட ஆக்டிங்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷட்டிலாகவும் ஒரு கேங்ஸ்டர் ட்ராமா ஸ்டைலிஷாக வந்து அழகாக எடுத்திருப்பாரு. ஸோ அவரோட டேரக்ஷனில் சூர்யா சார் எப்படி ஆக்ட் பண்ண போறாரு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா சார் ஒரு கேங்ஸ்டர் ட்ராமா திருப்பி பண்ணார்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய எக்ஸைட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுது. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு 4 மூவி வந்து பார்த்தீங்கன்னா அவர் தொடர்ந்து பண்ண பொழுது இவரோட பெரிய கம்பேக்காக இப்போ இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயமாகவும் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியுது.